அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திர கிரகணத்தோடு இணைந்து நடக்கின்ற நவக்கிரக மாற்றத்தின் அடிப்படையாக வச்சு பார்க்கும் பொழுது 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போவதாக ஜோதிட நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. அதிலும் இந்த கிரகணத்தோடு உருவாகின்ற இந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா 12 ராசிக்குமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தினாலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்கு மிகப்பெரிய அளவில் ஆடம்பரமான வாழ்க்கை, அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு காலகட்டத்தை உருவாக்கவிருக்கிறது அப்படின்னு தாங்க சொல்லணும். அந்த 4 ராசிக்காரர்கள் யார் யார், அந்த 4 ராசிகளில் தங்களுடைய ராசியும் இருக்கின்றதா அப்படிங்கிறத பற்றின தகவலை நீங்கள் தெரிந்து பலன் பெற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜோதிடத்தில் அசுரர்களின் குருவாக கருதப்படுபவர் தாங்க சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா அழகு, ஆடம்பரம், காதல், செல்வம், செழிப்பு ஆகியவற்றின் காரணியாக விளங்குகிறார். அதிலும் சந்திர கிரகணத்தோடு இணைந்து வரக்கூடிய இந்த சுக்கிர பகவானினுடைய பெயர்ச்சியானது மார்ச் மாதத்தில் மிகப்பெரிய அளவில் யோக பலன்களை வாரி வழங்கக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய தாக்கம் 12 ராசிக்கும் தென்பட்டாலும் குறிப்பிட்ட இந்த 4 ராசிக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் ஆடம்பரமான வாழ்க்கையும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லலாம். அதிலும் சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் சிறப்பாக இருந்தாலே அந்த நபர் நல்ல செழிப்பான மற்றும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்வாங்க. காதல் வாழ்க்கையும் சிறப்பாகவே இருக்கும். கவர்ச்சிகரமான அழகுடன் இருப்பாங்க. அந்த வகையில் சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சந்திர கிரகணத்தோடு இணைந்து நடக்கின்ற இந்த கிரக மாற்றம் குறிப்பிட்ட 4 ராசிக்கு அதிர்ஷ்டத்தை வழங்கவிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதில் நாம் முதல் ராசியாக பார்க்கவிருப்பது ரிஷபராசி. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் கிரகணத்தோடு இணைந்து வருகின்ற இந்த காலகட்டம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புத்துணர்ச்சி நிறைந்து இருக்கும். கடின உழைப்புக்கான பலன் கிடைக்க பெறுவீங்க. பணி புரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. படைப்பு துறையில் இருக்கிறவங்க நல்ல வெற்றியையும் பெறுவாங்க. நிதி முதலீடுகளில் இருந்து நல்ல லாபத்தையும் அவர்கள் கிடைக்க பெறுவாங்க. திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மன ரீதியாக நிம்மதியாகவும் தன்னம்பிக்கை நிறைந்தும் இருப்பீங்க. பல வழிகளில் இருந்து தங்களுக்கு பணம் தேடி வரவும் ஆரம்பிக்கும். இந்த காலம் மிகவும் செழிப்புடன் இருப்பீங்க. ஆடம்பரமான வாழ்வு உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு சொல்லலாம். காதல் வாழ்க்கை மிகவும் சிறப்புற்றதாகவே இருக்கும். காதல் திருமணத்திற்கு உங்களுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லலாம். பலருக்கும் புதிய காதல் மலரவும் ஆரம்பிக்கலாம். திருமண வாழ்க்கை சுபமாகவே இருக்குங்க. வீட்டில் மகிழ்ச்சிக்கும் உற்சாகத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டம். வங்கி இருப்பு கணிசமாக உயர ஆரம்பிக்கும். மிகப்பெரிய அளவில் அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த காலம் தங்களுக்கு அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். பெரும்பாலும் இந்த நேரம் தங்களுடைய வாழ்க்கையில் நற்பலன்களை வாரி வழங்குவதாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நினைச்சதை விட அதிகப்படியான நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாங்க. இந்த நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் நிதி ரீதியாகவும் ரொம்பவே சிறப்பாகவே இருப்பீங்க. வெளிநாடு வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் தங்களுக்கு நற்செய்தியை ஏற்படுத்துவதாகவே இருக்குங்க. அதே நேரம் உத்தியோகத்தில் மிகவும் சிறப்பாகவே இருப்பீங்க. உத்தியோகம் ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், நல்ல பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கின்றது. உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள், பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவை உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் உங்களுக்கு இந்த காலம் சுபிக்ஷத்திற்கு குறைவில்லாத மகிழ்ச்சிகரமான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி மிதுனம். மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் தொழிலில் ஒரு நல்ல வளர்ச்சியை நீங்கள் காண போறீங்க அப்படின்னு சொல்லலாம். பணியிடத்தில் உயர் அதிகாரிகளினுடைய முழு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல பாராட்டுகளையும் பெறுவீங்க. வேலை தேடுபவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை கிடைக்கும். வெளிநாட்டுடன் தொடர்புடைய வணிகம் செய்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதுங்க. ஊடகம், ஃபேஷன் போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்புக்குரியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் பல வகையில் உங்களுக்கு அனுகூலங்கள் தேடி
தேடி வரப்போகின்றது. கோடீஸ்வர யோகத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். தொட்டதெல்லாம் தூள் கிளப்பும் கூடிய யோகம் தங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலம் அதிகப்படியான நன்மையை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்க. தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்கள்லையுமே அனுகூலம் காணப்படும். அதே போல் உங்களுக்கு இருந்து வந்த கால், பாதம், மூட்டு வலி, முதுகு தண்டுவடம் தொடர்பான பாதிப்புகளில் இருந்து நீங்கள் வெளிவருவீங்க. உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, தொழில் விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்புக்குரியதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிதாக எடுத்து செய்யக்கூடிய அனைத்து காரியங்கள்லையுமே ஏற்றம் உருவாகும். இழுபறியாக இருந்த நிலைமைகள் அனைத்துமே பரிபூரணமாக நிவர்த்தியாகும். உத்தியோகம் ரீதியாக இருந்த சிக்கல்கள் பரிபூரணமாக நிவர்த்தியாகும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களும் தீரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்களும் பரிபூரணமாக நீங்கி உங்களுக்கு சொத்து சுகம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. பதவி உயர்வில் இருந்த தடைகள் நீங்க பெறுவீங்க. உத்தியோகம், பணவரவில் இருந்து வந்த தடைகள் நீங்கும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு அதிகரிக்கலாம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். உத்தியோகத்தில் இழுபறியாக இருந்து வந்த நிலைமைகளும் எல்லாமே மாறும். கோடீஸ்வர யோகம் உருவாகும். பொருள் சேர்க்கை ஏற்படும். பெரிய பதவிகளும் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். அடுத்து நாம் பார்க்க போகிற ராசி பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரர்கள். கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது மிகவும் யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இந்த காலம் பார்த்திங்கன்னா தடைப்பட்ட வேலைகளில் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தொழிலில் எதிர்பார்த்த அளவில் வளர்ச்சியை காண்பீங்க. பணிபுரிபவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படலாம். வருமானத்தில் நல்ல உயர்வு ஏற்படுங்க. நிறைய பணத்தை சேமிக்க முடியும். ஒவ்வொரு வேலைகளையுமே நல்ல வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. இது தங்களினுடைய நம்பிக்கையையும் தைரியத்தையும் அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையில் உங்களுக்கு நற்பலன்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பும் அதிகபட்சமாகவே இருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தங்கள் இல்லம் தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம். நிம்மதியான ஒரு காலகட்டம். தடைபட்ட சுபகாரியங்கள் மீண்டும் தொடங்க ஆரம்பிச்சிடும். அலுவலகத்தில் புதிய பொறுப்புகள் தேடி வரும். பொருளாதார நிலை சீராகவே இருக்கும். கற்பனை திறன் அதிகரிக்கலாம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளினுடைய படிப்பு விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். பயணங்களின் போது கவனமாக இருக்க பாருங்க. உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்கப்பெறுவீங்க. உத்தியோகத்தில் சக ஊழியர்களினுடைய ஒத்துழைப்பு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருக்குங்க. வீட்டு உபயோக பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. யோகமான ஒரு காலகட்டம். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பங்கு சந்தை முதலீடுகள் லாபம் தருங்க. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திட்டமிட்டு செயல்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்தும் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கிறது. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. பழைய கடன்கள் அனைத்தையுமே அடைப்பதற்குண்டான வழிகளும் பிறக்கும். அரசு வழி உதவிகள் எளிதாகவே கிடைக்கும். வேலை பளு சற்று அதிகமாகவே இருக்கும். இருப்பினும் பார்த்தீங்கன்னா உற்சாகமாகவே நீங்கள் காணப்படுவீங்க. அடுத்து பார்க்க போகிற ராசி கும்பம். கும்பராசிக்காரர்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதோடு சமூக அந்தஸ்தும் அதிகரிக்கலாம். உறவுகளில் இருந்த பிரச்சனைகளும் தீரும் மற்றும் புரிதல் அதிகரிக்கும். காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும். வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. நிதி நிலைமை வலுவடையும். இதனால் தங்களினுடைய பண பிரச்சனைகள் முடிவுக்கும் வரலாம். அதே நேரம் பல்வேறு வகையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தி ஆகிறதுனால நல்ல நல்ல மாற்றங்களை நீங்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாங்க. இந்த நேரம் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது பொற்காலமாக தங்களுக்கு அமைய பெறப் போகின்றது. தடைபட்டு நின்ற காரியங்கள் அனைத்துமே தடையின்றி நிறைவேறும். குறிப்பாக வெளிநாடு செல்லக்கூடிய கனவு நினைவாகும். தங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திருமண தம்பதிகளிடையே புரிதல் அதிகரிக்கிறதோடு காதல் விவகாரங்கள்லையும் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. தொழில் முனைவோருக்கு அதிக லாபம் தரும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். அதே நேரம் இந்த யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா திடீர் அதிர்ஷ்டத்தையும் அனுகூலத்தையும் தங்களுக்கு வழங்குங்க. நேர்மறை சிந்தனையால் வணிக ஒப்பந்தங்கள் எளிதாகவே முடிவடைஞ்சிடும். ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கும் இது ஒரு உகந்த காலகட்டமாகவே இருக்குங்க. பொருளாதார ரீதியாகவும் தனிப்பட்ட ரீதியாகவும் ஒரு பொற்காலத்தை உருவாக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித ஐயமோ கிடையாது. இந்த நேரம் சுபிக்ஷத்திற்கும் மங்களத்திற்கும் குறைவில்லாத ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறப்போகின்றது. மொத்தத்தில் தங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தையும் நல்ல பலன்களையும் வாரி வழங்கக்கூடிய ஒரு
காலகட்டத்தை உருவாக்கலாம். அதே நேரம் எடுத்த காரியங்களில் ஜெயம் உண்டாகும். உள்ளூர் வெளியூர் நண்பர்கள் உறவினர்கள் அப்படின்னா எல்லாருமே சந்தோஷமாகவே இருப்பீங்க. பழைய கடன்களை அடைத்து முடிக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. இழுபறியாக இருந்த நிலைமைகள் எல்லாமே பரிபூரணமாகவே நிவர்த்தியாகும். இந்த காலம் ஒரு ஏற்றத்திற்கான அற்புதமான காலகட்டமாகவே இருக்குங்க. தொடர்ந்து இருந்து வந்த மனம் சார்ந்த பிரச்சனைகள், பணம் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க பெறுவீங்க. அதே போல பிள்ளைகள் விஷயத்துல அனுகூலங்கள், சந்தோஷங்கள், ஏற்றங்கள் உருவாகும். உத்தியோக ரீதியா யோக பலன்கள் அதிக அளவில் கிடைக்கப்பெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது.